நண்பர்களே, நான் ஏன் ஒரு காரியத்தை ஆர்வமாக தொடங்குகிறேன், பிறகு ஏன் பாதியிலேயே நிறுத்தி விடுகிறேன் என்று நீங்கள் எப்போதாவது வருந்தி இருக்கிறீர்களா? இந்த கேள்வி உங்கள் மனசாட்சியை உறுத்திக் கொண்டே இருக்கிறதா? இன்று காலை நீங்கள் கண்ணாடி முன் நின்றபோது யாரை பார்த்தீர்கள்? நிஜமாகவே ஒரு வெற்றியாளரை அங்கே பார்த்தீர்களா? அல்லது தன் எதிர்கால கனவுகளை சாக்கு போக்கு என்ற போர்வையின் கீழ் புதைத்த ஒரு மனிதனை பார்த்தீர்களா? நீங்கள் தனியாக இல்லை. இந்த கிரகத்தில் 97% மக்கள் தங்கள் முழு வாழ்க்கையையும் இந்த சாக்குப்போக்கு என்ற கிணற்றில்தான் கழிக்கிறார்கள். அவர்களின் காலை இன்று சாதிப்பேன் என்ற நம்பிக்கையுடன் தொடங்குகிறது. அவர்களின் மதியங்கள் நேரமில்லை என்ற சாக்குகளுடன் கழிகிறது. அவர்களின் இரவுகள் நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற ஆழ்ந்த வருத்தத்தின் போர்வையில் முடிகிறது. அவர்களின் ஒட்டுமொத்த திறமையும் 3 வார்த்தைகளுக்குள் புதைக்கப்படுகிறது. நாளை பார்த்து கொள்ளலாம். வில் ஸ்டார்ட் டுமாரோ. ஆனால் இன்று இந்த 97% கூட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க விரும்பாத அந்த அரிய 3% வெற்றியாளர்களை பற்றி பேசவே நான் இங்கே வந்திருக்கிறேன். இவர்கள் புயல்களுக்கு மத்தியிலும் அமைதியாக நிற்பவர்கள். இவர்களிடம் எந்த மந்திர விளக்கும் இல்லை, எந்த ரகசிய மந்திரமும் இல்லை. இவர்களிடம் இருப்பது ஒரே ஒரு விதி மட்டும்தான்: பிடிவாதமான தொடர்ச்சி, கன்சிஸ்டன்சி. வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் திறமை மட்டும் கிடையாது, அதுக்கும் மேல. அதுதான் கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியான செயல்பாடு. ஒரு கிராமத்தில் ஒரு கைவினைஞர் மலை உச்சியில் கோயில் கட்டப்போவதாக சொன்னார். அனைவரும் சிரித்தனர். அவர் ஒரு எளிய விதியை வைத்திருந்தார். தினமும் சூரிய உதயத்திற்கு முன் ஒரு கல்லை சுமந்து சென்று மலையில் வைப்பார். 1 மாதம் சென்றது. 30 கற்கள் தான் இருந்தது. மக்கள் எள்ளி நகையாடினர். ஆனால் 5 ஆண்டுகள் கழித்து அங்கே ஒரு பிரம்மாண்டமான கோயில் நின்றது. அவர் சொன்னார், இது மந்திரமல்ல, கன்சிஸ்டன்சி. ஒரு நாளைக்கு ஒரு கல், அவ்வளவுதான். வெற்றி என்பது ஒரே நாளில் நடக்கும் அதிசயமல்ல. அது ஆயிரக்கணக்கான சிறிய, கண்ணுக்கு தெரியாத தொடர்ச்சியான அடிகளின் விளைவு. உங்கள் விதியை மாற்றப்போகும் ஒரு தீப்பொறியை இன்று நாம் பற்ற வைக்கப் போகிறோம். உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் சங்கிலிகளை உடைக்க நீங்கள் தயாரா? 97% கூட்டத்திலிருந்து விலகி அந்த 3% சாதனையாளர் கிளப்பில் இணைய நீங்கள் தயாரா? நண்பர்களே, உங்கள் மனதிற்குள் பல வருடங்களாக ஒரு துருப்பிடித்த பூட்டிருக்கிறது. உங்கள் திறமை, உங்கள் கனவுகள், உங்கள் எதிர்காலம் என அனைத்தையும் உள்ளே வைத்து பூட்டிய பூட்டு அது. இன்று ஒரு உறுதிமொழியை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். இந்த வீடியோவை உங்கள் முழு உணர்வுடன், எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல் கடைசி வரை பாருங்கள். அந்த பூட்டை திறக்கும் சாவியை உங்கள் கைகளில் இருப்பதை உணர்வீர்கள். இந்த பயணம் உங்களுக்கானது. துருப்பிடித்த அந்த பூட்டை திறக்க தயாராகுங்கள். உத்வேகம், இன்ஸ்பிரேஷன் வேறு, ஒழுக்கம், டிசிப்ளின் வேறு. பிரச்சனை உங்களிடம் திறமை இல்லை என்பதல்ல. ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை பார்க்கும்போது உங்கள் மூளையில் டோபமைன் அலைபாய்கிறது. ஆனால் 3ஆம் நாள் அந்த உற்சாகம் இறங்கும்போது உங்கள் மனம் சாக்குகளை தேடுகிறது. நேரமில்லை, இன்று உடல் வலிக்கிறது, மூடில்லை, இவை அனைத்தும் உங்கள் மூளை சொல்லும் பொய்கள். 97% மக்கள் இங்கேயே வீழ்ந்து விடுகிறார்கள். அவர்கள் ஆர்வத்தை ஒழுக்கம் என்று தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் அந்த 3% வெற்றியாளர்களுக்கு தெரியும், உத்வேகம் என்பது ஒரு ஏமாற்று வேலை, ஒழுக்கத்தை நம்புவதே வெற்றி என்று. இன்னைக்கு நாம பார்க்க போறது எப்படி அந்த சாக்குகளை தூக்கி போட்டுட்டு உங்க இலக்குல பிடிவாதமா இருக்கிறதுன்னு தான். நாம ஏன் சாக்கு சொல்றோம் தெரியுமா? நாம் ஏன் சாக்கு சொல்கிறோம்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. பல நேரங்களில் நாம் நம்மை சோம்பேறி என்று முத்திரை குட்டிக் கொள்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. சாக்குப்போக்கு என்பது உங்கள் மனதின் ஒரு பாதுகாப்பு கவசம், டிஃபென்ஸ் மெக்கானிசம். நெப்போலியன் ஹில் தனது ஆராய்ச்சியில் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறார். மனித மனம் எப்போதும் தனக்கு தெரிந்த பாதுகாப்பான ஒரு வட்டத்திற்குள்ளேயே இருக்க விரும்புகிறது. இதைத்தான் நாம் கம்ஃபர்ட் ஜோன் என்கிறோம். நீங்கள் ஒரு புதிய காரியத்தை தொடங்கும் போதோ அல்லது ஒரு கடினமான இலக்கை நோக்கி நடக்கும்போதோ உங்கள் மூளை அதை ஒரு ஆபத்தாக பார்க்கிறது. உடனே அந்த ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்ற அது சாக்குகளை ஆயுதமாக எடுக்கிறது. சாக்குகளின் பிறப்பிடம் எது? சாக்குகள் பிறப்பதற்கு 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. 1, பயம், ஃபியர். தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயம் வரும்போது இப்போது சரியான நேரமில்லை என்ற சாக்கு பிறக்கிறது. தெளிவின்மை, லேக் ஆஃப் கிளாரிட்டி. என்ன செய்ய வேண்டும் என்பதில் குழப்பம் இருக்கும்போது நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற சாக்கு பிறக்கிறது. உடனடி இன்பம், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்.
கஷ்டப்பட்டு உழைப்பதை விட இப்போது மொபைல் நோண்டுவது அல்லது தூங்குவது உங்கள் மூளைக்கு அதிக டோபமைனை தருகிறது. நீங்கள் ஒரு புதிய யோசனையை கேட்கும்போதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை பார்க்கும்போது உங்கள் மூளையில் ஒரு உற்சாக அலை பாய்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் இன்றே உலகை மாற்றிவிடுவேன் என்று நினைப்பீர்கள். ஆனால் அடுத்த நாள் காலை அந்த உற்சாகம் வடியும்போது, உங்கள் உடல் வலிக்கும்போது மூளை மெதுவாக கிசுகிசுக்கும். நேற்று தான் நிறைய வேலை செய்தாயே, இன்று ஒரு நாள் ஓய்வெடு. நெப்போலியன் ஹில் இதை வெற்று உற்சாகத்தின் போதை என்கிறார். 97% மக்கள் இந்த போதைக்கு அடிமையாகிவிடுகிறார்கள். ஆர்வம் வேறு, அர்ப்பணிப்பு வேறு என்பதை அவர்கள் உணர்வதில்லை. உங்களுக்கு ஆர்வம் இருக்கும்போது சூழல் சாதகமாக இருந்தால் மட்டுமே வேலை செய்வீர்கள். ஆனால் உங்களுக்கு அர்ப்பணிப்பு இருக்கும்போது சாக்குகளுக்கு இடமே இல்லை. இன்று உங்கள் மனசாட்சியை கிழிக்கும் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு சாக்கு சொல்லும்போது உங்கள் கனவுகளின் எதிர்காலத்தின் மீது ஒரு பிடி மண்ணை அள்ளி போடுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு மழை பெய்யுது, என்கிட்ட போதுமான காசு இல்ல, எனக்கு யாரும் உதவி செய்யல, இவையெல்லாம் உண்மைகள் அல்ல. இவை உங்கள் தோல்வியை நியாயப்படுத்த நீங்கள் உருவாக்கி கொண்ட கதைகள். வெற்றிகரமான அந்த 3% மக்கள் நம்மை விட திறமையானவர்கள் அல்ல. அவர்களுக்கும் சாக்கு சொல்ல தெரியாதா என்ன? அவர்களுக்கும் உடல் வலிக்கும், அவர்களுக்கும் சோம்பேறித்தனம் வரும். ஆனால் அவர்கள் தங்கள் மனதிற்கு அடிமையாக இருப்பதற்கு பதிலாக தங்கள் ஆன்மாவிற்கு தளபதியாக இருக்கிறார்கள். சாக்குகளை ஒழிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. உங்கள் ஏன் என்ற காரணம் நீங்கள் சொல்லும் சாக்கை விட பல மடங்கு பெரியதாக இருக்க வேண்டும். நான் ஏன் இதை செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கான விடை உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் அளவிற்கு ஆழமாக இருந்தால் எந்த சாக்கும் உங்கள் பாதையை மறைக்க முடியாது. நினைவில் கொள்ளுங்கள், சாக்குகள் சொல்லும் வாய் ஒருபோதும் சாதிக்காது. சாதிக்கும் மனிதன் ஒருபோதும் சாக்கு சொல்ல மாட்டான். உங்கள் மூளை சொல்லும் அந்த மெதுவான கிசுகிசுப்பை தூக்கி எறியுங்கள். இப்போது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லப்போவது சாக்கா? பிடிவாதமாக இருப்பது எப்படி? த ஸ்டபர்ன் மைண்ட் செட். சாக்குகள் ஏன் பிறக்கின்றன என்று பார்த்துவிட்டோம். இப்போது அந்த சாக்குகளை தகர்த்தெறியும் பிடிவாதம் என்பது நமக்கு எப்படி வரும்? பொதுவாக பிடிவாதம் என்பது ஒரு கெட்ட குணம் என்று சொல்ல கேட்டிருப்பீர்கள். ஆனால் மகத்தான காரியங்களை சாதித்த மனிதர்களை பாருங்கள். அவர்கள் தங்கள் இலக்கின் மீது ஒரு அதீத பிடிவாதத்தை கொண்டிருந்தார்கள். இது வெறும் பிடிவாதம் அல்ல, இது உங்கள் ஆன்மாவின் உறுதி. இந்த உறுதி உங்களுக்கு வரவேண்டுமென்றால் நீங்கள் 3 ரகசிய நிலைகளை கடக்க வேண்டும். முதல் நிலை, முடிவுகளில் பிடிவாதம், முறையில் நெகிழ்வுத்தன்மை. ஸ்டபர்ன் ஆன் கோல்ஸ், ஃப்ளெக்சிபிள் ஆன் மெத்தட்ஸ். நிறைய பேர் ஒரு தப்பு செய்கிறார்கள். ஒரு சின்ன தோல்வி வந்தவுடன் அந்த பாதையை மாற்றுவதற்கு பதிலாக இலக்கையே மாற்றிவிடுவார்கள். அது பிடிவாதம் அல்ல. நீங்கள் செல்ல வேண்டிய வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருந்தால் கதவை உடைக்க பாருங்கள் அல்லது வேறு சாவியை தேடுங்கள். அதை விட்டுவிட்டு வேறு வீட்டிற்கு, அதாவது வேறு இலக்கிற்கு போகாதீர்கள். உங்கள் இலக்கு கல்லில் செதுக்கப்பட்டது போல உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் அதை அடையும் வழி தண்ணீரைப் போல வளைந்து நெகிழ்ந்து கொடுக்கலாம். இரண்டாவது நிலை, சலிப்பை ஏற்கும் சக்தி. எம்ப்ரேசிங் த போர்டம். வெற்றிகரமான 3% மக்களை பற்றி பேசும்போது அவர்கள் ஏதோ ஒரு மாயாஜாலத்தை செய்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். உண்மையில் வெற்றிக்கான பாதை மிகவும் சலிப்பானது. போர்டம். தினமும் ஒரே வேலையை தொடர்ச்சியாக செய்வது சலிப்பை தரும். 97% மக்கள் இந்த சலிப்பை கண்டு பயந்து ஓடிவிடுகிறார்கள். அவர்களுக்கு தினசரி புதுமை தேவை, தினசரி கொண்டாட்டம் தேவை. ஆனால் அந்த 3% வெற்றியாளர்கள் ஒரு அமானுஷ்ய திறனை கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சலிப்பை தழுவும் சக்தி. ஒரு கிரிக்கெட் வீரர் தினமும் காலை 4 மணிக்கு எழுந்து அதே பயிற்சியை செய்வதிலும், ஒரு எழுத்தாளர் தினமும் அதே மேசையில் அமர்ந்து எழுதுவதிலும் இருக்கும் அந்த சலிப்பை அவர்கள் ரசிக்கிறார்கள். இன்று எனக்கு பிடிக்கவில்லை, இருந்தாலும் நான் செய்வேன் என்று சொல்வதே உண்மையான பிடிவாதம். மூன்றாவது நிலை, 2 நிமிட விதி மற்றும் பிடிவாத தொடக்கம். The 2-minute rule and the stubborn start. பிடிவாதமாக இருப்பது என்றால் மலை போன்ற வேலையை ஒரே நாளில் செய்வதல்ல. உங்கள் மனம் வேண்டாம் என்று சொல்லும்போது, சரி வெறும் 2 நிமிடம் மட்டும் இதை செய்கிறேன் என்று அதை ஏமாற்றுங்கள். உடற்பயிற்சி செய்ய பிடிக்கவில்லையா? வெறும் ஷூவை மட்டும் மாட்டிவிட்டு வாசலில் நில்லுங்கள். புத்தகம் படிக்க பிடிக்கவில்லையா? ஒரு பக்கத்தை மட்டும் படியுங்கள். அந்த 2 நிமிடத்தில் நீங்கள் காட்டும் பிடிவாதம் அடுத்த 2 மணி நேரத்திற்கான ஆற்றலை உங்களுக்கு தரும். நெப்போலியன் ஹில் ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார். விடாமுயற்சி என்பது குணத்தின் சாராம்சம்.
Persistence is the essence of character. ஒரு கத்தி கூர்மையாக இருக்க வேண்டுமானால் அதை தீக்கள் மீது தேய்க்க வேண்டும். அதேபோல உங்கள் குணம் செதுக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் பிடிவாதமாக கடின உழைப்பில் உங்களை தேய்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் சோம்பேறித்தனத்திடம் தோற்றுப்போகும்போது உங்கள் தன்னம்பிக்கையின் ஒரு செங்கலை நீங்களே தட்டிவிடுகிறீர்கள். அதன் பிறகு உங்களை நீங்களே நம்புவதை நிறுத்திவிடுவீர்கள். உங்களை நீங்களே நம்பாதபோது உலகம் ஏன் உங்களை நம்ப வேண்டும்? இப்போதே ஒரு முடிவை எடுங்கள். மற்றவர்களிடம் பிடிவாதம் காட்டாதீர்கள். உங்கள் சோம்பேறித்தனத்திடம் பிடிவாதம் காட்டுங்கள். உலகம் உங்களை பைத்தியக்காரன் என்று சொன்னால் கூட உங்கள் இலக்கில் பிடிவாதமாக இருங்கள். ஏனென்றால் பிடிவாதமாக இருந்தவர்கள் மட்டுமே வரலாற்றை படைத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் அதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பிடிவாதம் எங்கே? சூழலை மாற்றுங்கள். பலர் நினைப்பது என்னவென்றால் வெற்றிக்கு மன உறுதி மட்டுமே போதும் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்கள் மன உறுதி ஒரு பேட்டரி போன்றது. காலை எழுந்திருக்கும்போது அது முழுமையாக இருக்கும். ஆனால் நாள் நகர நகர அதன் சக்தி குறைந்து கொண்டே வரும். இரவு நேரத்தில் உங்கள் பேட்டரி தீர்ந்து போகும்போது உங்கள் மூளை பழையபடி சாக்குகளை தேட ஆரம்பிக்கும். இங்கேதான் அந்த 3% வெற்றியாளர்கள் ஒரு புத்திசாலித்தனமான வேலையை செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் மன உறுதியை மட்டும் நம்பியிருக்காமல் தங்களை சுற்றியுள்ள சூழலை மாற்றுகிறார்கள். நெப்போலியன் ஹில் இதை முறையான திட்டம், ஆர்கனைஸ்டு பிளானிங் என்ற சூத்திரத்தோடு இணைக்கிறார். உங்கள் சூழல் உங்கள் இலக்கிற்கு எதிராக இருந்தால் நீங்கள் எவ்வளவு பிடிவாதமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் தோற்று போவீர்கள். உதாரணமாக, நீங்கள் டயட்டில் இருக்க விரும்புகிறீர்கள், ஆனால் உங்கள் சமையலறை முழுக்க ஜங்க் ஃபுட்ஸ் இருந்தால் உங்கள் மன உறுதி எவ்வளவு நேரம் தாங்கும்? சூழலை வடிவமைப்பது எப்படி? உங்கள் சூழல் உங்களுக்கு 2 வழிகளில் உதவ வேண்டும். 1, நல்ல பழக்கங்களை எளிதாக்க வேண்டும். 2, கெட்ட பழக்கங்களை கடினமாக்க வேண்டும். தடைகளை குறைத்தல், ரெடியூசிங் ஃப்ரிக்ஷன். நாளை காலை நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தால் அதற்கான உடையையும் ஷூவையும் இன்றே உங்கள் கண்ணில் படும்படி எடுத்து வையுங்கள். காலையில் எழுந்தவுடன் ட்ரெஸ் எங்கே என்று தேடும் அந்த சின்ன தடை கூட உங்களை சோம்பேறித்தனத்திற்கு தள்ளிவிடும். அந்த தடையை நீக்கிவிடுங்கள். தடைகளை உருவாக்குதல், இன்க்ரீசிங் ஃப்ரிக்ஷன். நீங்கள் மொபைல் போனை அதிகம் பார்க்கிறீர்கள் என்று வைப்போம். வேலை செய்யும் போது அதை அடுத்த அறையில் வையுங்கள். மொபைலை எடுக்க நீங்கள் எழுந்து அடுத்த அறைக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த சின்ன சிரமம் உங்களை மீண்டும் வேலையில் கவனம் செலுத்த வைக்கும். உங்கள் சூழல் உங்களை ஒரு பணைய கைதியாக வைத்திருக்கிறது என்பதை உணருங்கள். நீங்கள் யாருடன் பழகுகிறீர்கள், எத்தகைய செய்திகளை படிக்கிறீர்கள், உங்கள் அறை எப்படி இருக்கிறது, இவை அனைத்தும் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கின்றன. நெப்போலியன் ஹில்லின் மாஸ்டர் மைண்ட் குரூப் தத்துவத்தை இங்கே பொருத்தி பாருங்கள். உங்களைச் சுற்றி எப்போதும் எதிர்மறையாக பேசுபவர்களும் இதெல்லாம் நடக்காது என்பவர்களும் இருந்தால் உங்கள் மன உறுதி சீக்கிரம் உடைந்துவிடும். மாறாக, உங்களை விட சிறந்தவர்களுடனும் உங்கள் இலட்சியத்தை பகிர்ந்து கொள்பவர்களுடனும் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தனியாக ஓடுவதை விட ஒரு கூட்டத்தோடு ஓடுவது எளிது. உங்கள் அறை உங்கள் இலக்கை பிரதிபலிக்க வேண்டும். உங்கள் இலக்கை ஒரு காகிதத்தில் எழுதி சுவரில் ஒட்டுங்கள். அது தினமும் உங்களை எச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு வேற வழியே இல்லை என்ற நிலைக்கு உங்கள் சூழலை மாற்றுங்கள். நண்பர்களே, ஒரு செடி வளர வேண்டுமானால் விதை மட்டும் போதாது. அதற்கு ஏற்ற மண்ணும் தட்பவெப்பநிலையும் தேவை. உங்கள் பிடிவாதம் என்ற விதை விருட்சமாக வளர வேண்டுமானால் உங்கள் சூழலை இன்றே மாற்றுங்கள். உங்கள் சூழல் உங்களை வெற்றிக்கு தள்ளுகிறதா அல்லது தோல்வியில் இழுத்து பிடிக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். தோல்வியை கையாளுதல். நாம் எவ்வளவுதான் திட்டமிட்டாலும், எவ்வளவுதான் பிடிவாதமாக இருந்தாலும், வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை நிலைகுலையச் செய்யும். ஏதோ ஒரு அவசர வேலை, உடல் நலக்குறைவு அல்லது எதிர்பாராத ஒரு சூழலால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு நாள் செய்ய முடியாமல் போகலாம். இங்கேதான் 97% மக்கள் ஒரு மிகப்பெரிய தவற்றைச் செய்கிறார்கள். ஒரு நாள் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் அவ்வளவுதான், இந்த வாரம் முழுக்க போச்சு, அடுத்த திங்கட்கிழமை பார்த்துக்கலாம் என்று விட்டுவிடுவார்கள். இதைத்தான் ஆல் ஆர் நத்திங் மனநிலை என்பார்கள். ஆனால் அந்த 3% வெற்றியாளர்களுக்கு ஒரு ரகசிய விதி தெரியும். அது நெவர் மிஸ் ட்வைஸ், ஒருபோதும் 2 முறை தவறவிடாதே. நெப்போலியன் ஹில் ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிறார். தோல்வி என்பது ஒரு தற்காலிக பின்னடைவு மட்டுமே, அது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. தோல்வி உங்கள் கதவை தட்டும்போது அதை உங்களை அடுத்த நிலைக்கு தயார் செய்யும் ஒரு கடினமான ஆசிரியராக பாருங்கள். கன்சிஸ்டன்சி என்பது என்ன?
கன்சிஸ்டன்சி என்பது 365 நாட்களும் 100% உழைப்பை கொடுப்பது அல்ல. அது சாத்தியமும் இல்லை. ஒரு நாள் உங்களால் 100% கொடுக்க முடியவில்லையா? பரமாயில்லை, வெறும் 1%ஆவது கொடுங்கள். ஜிம்மிற்கு போய் 1 மணி நேரம் பயிற்சி செய்ய நேரமில்லையா? வெறும் 5 நிமிடம் தண்டால் எடுங்கள். ஒரு முழு அத்தியாயம் படிக்க முடியவில்லையா? ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் படியுங்கள். ஆனால் இன்று நான் செய்யவில்லை என்ற எண்ணத்தோடு மட்டும் தூங்கச் செல்லாதீர்கள். உங்கள் பழக்க வழக்கங்கள் ஒரு சங்கிலித் தொடர் போன்றது. ஒவ்வொரு நாள் நீங்கள் செய்யும் காரியமும் அந்த சங்கிலியில் ஒரு கண்ணி. ஒரு நாள் அந்த சங்கிலி உடைந்தால் அது விபத்து. ஆனால் 2வது நாளும் உடைந்தால் அது ஒரு புதிய கெட்ட பழக்கத்தின் தொடக்கம். நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு முறை நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறும்போதும் உங்கள் தன்னம்பிக்கையின் ஒரு செங்கலை நீங்களே உடைக்கிறீர்கள். ஒரு கட்டத்தில் நான் எதற்கும் லாயக்கில்லை என்ற எண்ணம் உங்களை ஆட்கொள்ளும். அந்த நிலைக்கு உங்களை நீங்களே தள்ளிவிடாதீர்கள். நெப்போலியன் ஹில்லின் விடாமுயற்சி என்ற தத்துவத்தின் சாராம்சமே இதுதான். விழுவது முக்கியமல்ல, எவ்வளவு சீக்கிரம் மீண்டும் எழுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு இரும்பைப் போல உங்கள் குணத்தை விடாமுயற்சியால் உறுதிப்படுத்துங்கள். அழுத்தம் வரும்போது பலவீனமாகி உடைந்து விடாதீர்கள். நீங்கள் ஒரு சாதனையாளராக மாற வேண்டுமென்றால் சரியான நேரத்திற்காக காத்திருக்காதீர்கள். ஏனெனில் சரியான நேரம் என்பது வரவே வராது. இருக்கும் நேரத்தை சரியாக மாற்றுவதுதான் வெற்றியாளரின் அடையாளம். ஒரு நாள் தவறிவிட்டதா? வருத்தப்பட்டு நேரத்தை வீணாக்காதீர்கள். அடுத்த நிமிஷமே மீண்டும் உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். உங்கள் பிடிவாதம் என்பது எப்போதோ ஒரு முறை காட்டுவது அல்ல, ஒவ்வொரு முறை வீழும் போதும் மீண்டும் எழுந்து நிற்பதில்தான் இருக்கிறது. நீங்கள் மீண்டும் அந்த சங்கிலியை இணைக்கத் தயாரா? இப்போது நாம் மிக முக்கியமான ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இதுவரை நான் சொன்ன தத்துவங்கள் அனைத்தும் உங்கள் மூளைக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அவை உங்கள் வாழ்க்கையாக மாற வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு செயல் திட்டம் தேவை. அந்த திட்டம்தான் இந்த 90 நாள் மாற்றச் சவால். ஏன் 90 நாட்கள்? அறிவியல் பூர்வமாக ஒரு புதிய பழக்கம் உங்கள் மூளையில் பதிவதற்கு 21 நாட்களாகும். ஆனால் அந்த பழக்கம் உங்கள் வாழ்வியலாக, உங்கள் அடையாளமாக மாறுவதற்கு 90 நாட்கள் தேவை. இந்த 90 நாட்களை நான் 3 நிலைகளாக பிரிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். நிலை 1, முதல் 30 நாட்கள், பழக்கத்தை உருவாக்குதல். த ஹேபிட் ஃபார்மேஷன் ஃபேஸ். இந்த முதல் 30 நாட்கள் மிகவும் கடினமானவை. உங்கள் மூளை பழைய சாக்குகளை சொல்லி உங்களை தடுத்து நிறுத்த பார்க்கும். இந்த நேரத்தில் உங்கள் இலக்கு பெரிய வெற்றிகள் அல்ல, வெறும் தொடர்ச்சி மட்டும்தான். நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த ஒரு வேலையை செய்ய தினமும் வெறும் 5 நிமிடம் மட்டும் ஒதுக்குங்கள். வெளியே புயலடித்தாலும் சரி, உங்கள் மனம் மறுத்தாலும் சரி, அந்த 5 நிமிடம் உங்கள் வாழ்வின் புனிதமான நேரமாக இருக்க வேண்டும். இங்கே உங்கள் நோக்கம் அந்த வேலையை சிறப்பாக செய்வதல்ல, அந்த வேலையை செய்ய ஆஜராவது, ஷோயிங் அப் மட்டும்தான். நிலை 2, 31 முதல் 60 நாட்கள், அடையாள மாற்றம். த ஐடென்டிட்டி ஷிஃப்ட். 2வது மாதத்தில் நுழையும் போது ஒரு அதிசயம் நடக்கும். இப்போது நீங்கள் அந்த வேலையை செய்ய உங்களை தள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. உங்கள் மூளை மெதுவாக மாறத் தொடங்கும். இந்த நிலையில் நீங்கள் உங்கள் அடையாளத்தை மாற்ற வேண்டும். நான் உடற்பயிற்சி செய்ய முயல்கிறேன் என்று சொல்லாதீர்கள். நான் ஒரு ஆரோக்கியமான மனிதன் என்று சொல்லுங்கள். நான் புத்தகம் படிக்க முயல்கிறேன் என்பதற்கு பதிலாக நான் ஒரு வாசகன் என்று சொல்லுங்கள். நீங்கள் செய்யும் செயல் உங்கள் அடையாளமாக மாறும்போது அதை கைவிடுவது உங்களுக்கு கடினமாகிவிடும். உங்கள் தன்னம்பிக்கையின் செங்கற்கள் இப்போது ஒவ்வொன்றாக அடுக்கி ஒரு சுவராக மாறத் தொடங்கும். நிலை 3, 61 முதல் 90 நாட்கள், உந்துதலுக்கான மந்திரம். த மொமெண்டம் ஃபேஸ். இந்த இறுதி 30 நாட்களில் நீங்கள் ஒரு சூப்பர்சோனிக் ரயில் போல பாய்வீர்கள். இப்போது உங்களை தடுப்பது யாராலும் முடியாது. இந்த நிலையில் மொமெண்டம் எனப்படும் வேகம் உங்களுடன் இருக்கும். இதுவரை நீங்கள் கஷ்டப்பட்டு செய்த விஷயங்கள் இப்போது இயல்பாக நடக்கும். நெப்போலியன் ஹில் சொல்லும் அந்த ஆழ்மனத்தின் சக்தி இங்கேதான் முழுமையாக வேலை செய்யும். உங்கள் இலக்கு உங்கள் இரத்தத்தில் ஊறி போயிருக்கும். இந்த 90 நாட்களை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கும்போது நீங்கள் பழைய மனிதராக இருக்க மாட்டீர்கள். அந்த 97% கூட்டத்தில் இருந்து பிரிந்து 3% வெற்றியாளர்கள் வசிக்கும் அந்த அரிய கோட்டைக்குள் நீங்கள் நுழைந்திருப்பீர்கள். நண்பர்களே, இந்த 90 நாள் பயணம் ஒரு தவம் போன்றது. இதில் குறுக்கு வழிகள் கிடையாது. சறுக்கல்கள் வரலாம்,
ஆனால் நான் முன்பு சொன்னது போல நெவர் மிஸ் ட்வைஸ் என்ற விதியை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். இன்று உங்கள் நாட்குறிப்பில் நாள் 1 என்று எழுதுங்கள். உங்கள் வாழ்வின் புதிய வரலாறு இங்கிருந்துதான் தொடங்குகிறது. இந்த 90 நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பரிமாணத்தை தீர்மானிக்கப் போகின்றன. நீங்கள் அந்த முதல் அடியை எடுத்து வைக்க தயாரா? முடிவுரை: வெற்றிங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் கிடையாது. அது தினமும் நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்களோட மொத்த உருவம். சாக்கு சொல்றத நிறுத்துங்க. உங்க மேல நீங்களே பிடிவாதமா இருங்க. வரலாறு ஆரம்பிப்பவர்களை நினைவில் கொள்வதில்லை, முடிப்பவர்களையே கொண்டாடுகிறது. நீங்கள் அந்த 3% கிளப்பில் சேர முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் இப்போதே கமெண்ட் பகுதியில் "I am ready" என்று பதிவிடுங்கள். உங்கள் முதல் அடியை இன்றே எடுத்து வையுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.